அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற கடந்த வருடத்தில் நம்ம எதிர்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மல்லிகைப்பூவில் வரக்கூடிய சிவப்பு அரும்புகள். இந்த சிவப்பு அரும்பு நமக்கு வந்ததுனால, அல்லது நிறைய நேரத்தில் வெள்ளை நிற அரும்புகள் வராமல் பச்சையாகவே அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இதெல்லாம் நம்ம நம்ம போன வருஷம் எதிர்கொண்டோம். இந்த வருஷம் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 முறை ஒரு கரைசலை தெளிக்கணும். அந்த கரைசல் என்ன அப்படின்னா, 100 லிட்டர் தண்ணியில் 2 லிட்டர் பஞ்சகாவியா, 1 லிட்டர் சூடோமோனாஸ், அது கூட சோலுபார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம், இதை மட்டுமே தெளிக்கலாம். அல்லது இது கூட அந்த பிபிஎஃப்எம் அப்படிங்கிற திரவத்தை கலந்து தெளிக்கிறது நல்லது. அப்படி தெளிக்கிறப்ப நமக்கு அந்த சிவப்பு அரும்பு வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நுண்ணூட்ட சத்து குறைபாடு. போரான், மெக்னீசியம் இந்த 2 நுண்ணூட்டமும் குறையிறப்ப நமக்கு இந்த தொல்லை வர வாய்ப்பு இருக்குது. இதோட இன்னும் நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம் நம்மளால் முடியும்னா, கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர், இதையும் கலந்து அடிச்சிட்டோம்னா எந்த குறையும் இல்லாத ஒரு சிறப்பான பயிர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, நான் இதெல்லாம் போட்டு அடித்தேன், அப்பையும் எனக்கு இந்த மொக்கு புழு அப்படிங்கிற அந்த பிரச்சனை எனக்கு வருது. அதாவது பூவை நம்ம எடுத்துட்டு, இந்த சிவப்பு அரும்பு இருக்க பூவை எடுத்துகிட்டு இப்படி உள்ளே பார்த்தோம்னா உள்ளே 3 புழு இருக்கும், அதில் 2 புழு இருக்கும். இந்த மாதிரி புழு இருக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை வேறு. இல்லை புழுலாம் இல்லை, அரும்பு மட்டும் கருகி போய் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்னதை செய்யணும். சரிங்களா? என்னென்ன செய்யணும்? 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் சூடோமோனாஸ், பஞ்சகாவியா 2 லிட்டர், சோலுபார் 200 கிராம், கடல் பாசி உரம், ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர், இது கூட அந்த சோலுபார் 200 கிராம் நம்ம சொல்லியிருந்தோம், அது ரொம்ப முக்கியம். இதை கலந்து நம்ம தெளிக்கிறோம். இப்போ நமக்கு புழு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த அமைப்பு கூட பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இந்த திரவத்தை 1 லிட்டர் கலந்து அடிக்கலாம். ஒன்று இது கூடயே கலந்து நம்ம அடிச்சிடலாம். இல்லைங்க, நான் எனக்கு அந்த திரவம் நான் வாங்கலை அப்படின்னு சொன்னால், மற்றதெல்லாம் இன்னைக்கு அடிச்சுட்டு இன்னையிலேருந்து ஒரு 6 நாள் 5 நாள் 6 நாள் கழித்து 100 லிட்டர் தண்ணியில் 5 கிலோ வேப்பங்கொட்டையை இடித்து உள்ளே போட்டு ஊற வைக்கணும். வேப்பங்கொட்டையை உள்ளே போட்டு ஊற வைக்கணும். அந்த ஊற வச்சதை வடிகட்டி 1 நாள் கழித்து பயிர்களில் தெளிக்கணும். இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தெளிக்க நமக்கு அந்த மொக்கு புழு அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பு அரும்பை உருவாக்கக்கூடிய புழுக்கள் இல்லாமல் போயிடும். ரொம்ப குறைந்த செலவில் எளிமையாக நம்ம அதை சரி பண்ணலாம். தொடர்ந்து நம்ம ஒரு மாதத்துக்கு 2 முறை அப்படி தெளிச்சுக்கிட்டே வந்துட்டோம்னா எந்த சிரமம் இல்லாத ஒரு பயிர் கிடைக்கும். ஒன்று இதே இதில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், இந்த பஞ்சகாவியா தெளிக்கிறப்பயே நமக்கு நல்லா பூ வரும். சப்போஸ் பஞ்சகாவியா இல்லை அல்லது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம சொன்ன அந்த அன்னாசி பழ கரைசல் இருக்கு இல்லைங்களா, 5 லிட்டர் தண்ணீரோட 1 கிலோ அன்னாசி பழத்தை அரைச்சி உள்ளே போட்டு 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு 50 கிராம் யூரியா, 3 கிராம் ஈஸ்ட்டு, இதை கலந்ததை 1 வாரம் வச்சிருந்து அதை நம்ம தெளிக்கிறது. இது கூட கலந்து நிறைய பூக்கள் வருங்க. அல்லது அரப்பு மோர் கரைசல், அது அரப்பு மோர் கரைசல் அடிக்கிறப்பையும் நிறைய பூக்கள் வரும். ஆனால் அந்த சிவப்பரும்பை நிறுத்துறது தான் நம்மளுடைய பிரச்சனை. அந்த சிவப்பரும்பை நிறுத்த தான் 2 வழிமுறை. ஒன்று வழிமுறை போரான் கொடுக்கறது, சோலுபார் அப்படிங்கிற போரான் அல்லது எருக்கு கரைசல் கொடுக்கறது. இன்னொரு வழிமுறை, ஒன்று 100 லிட்டரில் 5 கிலோ வேப்பங்கொட்டையை அரைச்சி உள்ளே போட்டதை நம்ம தெளிக்கிறது, அல்லது 100 லிட்டரில் 1 லிட்டர் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் கலந்து 1 நாள் வச்சிருந்து தெளிக்கிறது. இந்த 2 வழிமுறையில் எது செஞ்சாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்கிறப்ப நமக்கு பூக்கள் நல்ல பெருசாக திடமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பூக்கள் பெருசாக கிடைக்க பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸில் பொட்டாஷ் பாக்டீரியான்னு விற்பாங்க. அது ஒரு 1/2 லிட்டர், அதாவது 100 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து அடிச்சிங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் பெருசாக பூ வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.